வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்க கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல டிசம்பர் 7 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதா பார்க்க போறது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே, அதாவது சர்வதேச விமான போக்குவரத்து தினம். இது 1996ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால வருஷமும் டிசம்பர் 7 அன்னைக்கு கொண்டாடப்படணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. இந்த நாளை ஆர்கனைஸ் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற ஐசிஏஓ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் 1994 அன்னைக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது டிசம்பர் 7 அன்னைக்கு கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அன்னைக்கு தான் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியிடப்பட்டுச்சு. அதை மார்க் பண்ணுற விதமாக தான் இது 7 டிசம்பர் அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த நாளை கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஏவியேஷனோட முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் கொண்டாடப்படுற ஒரு ஃபேமஸான நேஷ்னல் டே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டேன்னு சொல்லப்படுற இந்த டே. இது ஃப்ளாக் டே ஆஃப் இந்தியானும் அறியப்படுது. இந்த நாளுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஃபண்ட்ஸை மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஒரு முன்னோக்கத்தோடு தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது வருஷமும் டிசம்பர் 7 அன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. இது முதல்ல 1949 அன்னைக்கு கொண்டாடப்பட்ட ஒரு நேஷனல் டேவா இருந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த நாள் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேலுக்கு தொடங்கப்பட்ட ஒரு நேஷனல் டேவா இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 28, 1949ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டியோட கன்க்ளூஷனாக தான் இந்த ஃபிளாக் டேங்கிற ஒரு விஷயம் டிசம்பர் 7 அன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.